நண்பர்களே, நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல நிறைய புது அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ண ஆசைப்படுவீங்க. அப்படி டவுன்லோட் பண்ணும்போது ஒண்ணு வைஃபை இல்லைன்னா மொபைல் டேட்டா. இன்னைக்கு பெரும்பாலான நபர்கள் மொபைல் டேட்டா தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்படி மொபைல் டேட்டாவை வச்சு நம்ம சில அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது மொபைல் டேட்டா வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனும் ஒரு ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதுக்கு முன்னால் கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன், அதாவது செட்டிங் சொல்ல முடியாது, ஒரு மெசேஜை நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போய்ட்டு முதல்ல செக் பண்ணிக்கோங்க, இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியப்படுத்த போகிறேன். ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான், நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதுவும் தெரிஞ்ச அப்ளிகேஷன், தெரியாத அப்ளிகேஷன், இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போது இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அதுதான் கொஞ்சம் சிக்கல். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு காவலை, இது ஒரு காவலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மொபைல் டேட்டாவும் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். பார்க்க எல்லா அப்ளிகேஷன் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னு தோணும். ஸோ ரொம்ப மொக்க போட விரும்பலை. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்குண்டான டேட்டா செலவினங்கள் இருக்குல்ல, அது வேஸ்ட்டு தானே. ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் சரியாக ஒர்க் ஆகலைன்னா வேஸ்ட்டு தானே. இன்ஸ்டால் பண்ணால் தான் மறுபடியும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அபவுட் திஸ் ஆப்னு இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இது ஒரு சின்ன மெசேஜ் தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ அறிமுகப்படுத்துகிறேன். ஆப் இன்ஃபோக்கு கீழே அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாருங்கள் 6.0 அண்ட் அப் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வெர்ஷன்லேருந்து லாஸ்ட்டாக கூகுள் ஆண்ட்ராய்டுக்கு என்ன ஓஎஸ் கொடுத்தாங்களோ அது வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஓஎஸை எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அபவுட் ஃபோன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இந்த மாதிரி அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருந்தா கூட நீங்கள் அதை இந்த மாதிரி தட்டி, இது ஆண்ட்ராய்டு 11, அதாவது உங்கள் மொபைலில் இப்படி காட்டும். இப்படி இல்லை, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இப்படி காட்டும். ஆண்ட்ராய்டு 10னா வேறு விதமாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ன ஓஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன நண்பர்களே, இந்த மெசேஜ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.